அன்பான தோழிகளுக்கு வணக்கம். வெல்கம் டு மாதவரம் கிச்சன். நான் உங்கள் சாரதா சுந்தர பிரகாசம். இன்னைக்கு நம்ம ஒரு குழம்பு வெரைட்டி தாங்க பார்க்க போகிறோம். எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு. அதுக்கு சின்ன சின்ன கத்திரிக்காவாக எடுத்துக்கணும். எனக்கு கிடைக்கல, சரி கொஞ்சம் பெரிய கத்திரிக்காய் இந்த மாதிரி கொத்து கொத்தா ஒரு 10 கத்திரிக்காய் அரிஞ்சு வச்சுருக்கேன். நாங்கள் 2 பேர் தான், அதனால் கொஞ்சமாக. அதுக்கு சின்ன வெங்காயம் ஒரு 15 சின்ன வெங்காயம், ஒரு 3 பல்லு பூண்டு இதை தட்டிக்கலாங்க. இது தக்காளி. இது இந்த குழம்புக்கு ஒரு உருளைக்கிழங்கு புட்டு பண்ண போகிறேன். அதுக்கு அரிஞ்சு வச்சுருக்கிறேன். அது புட்டு பண்ணும்போது சொல்கிறேன். இதுதான் இப்போது அரிஞ்சு வச்சுக்கிறது. இப்போ புளியை ஒரு பெரிய எலுமிச்சை சைஸ் புளி அளவு நான் 1 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சுட்டேங்க. இப்போ இந்த புளியை நம்ம கரைச்சிக்கலாம். இப்போது புளியை கரைச்சி நல்லா ஒரு 1.5 டம்ளர் தண்ணி ஊற்றி கரைச்சி வடிகட்டி வச்சுருக்கேங்க. இது 1 டேபிள் ஸ்பூன் இருக்கும் கல் உப்பு. இதில் போடலாம். போட்டுட்டு ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள். அப்புறம் இது குழம்பு மிளகாத்தூளுங்க. 11 பொருள் போட்டு அரைச்சி வச்ச குழம்பு மிளகாத்தூள். இது ஒரு 6 ஸ்பூன் போட்டுக்கிறேங்க நான். இது காரக்குழம்பு அப்படின்றதால நம்ம ஒரு 6 ஸ்பூன் போட்டுக்கிட்டு நல்லா இப்படி கரைச்சி விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, குழம்பு குட்டியாச்சு. இப்போ இதை நம்ம தாளிச்சிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுருக்கேங்க, அலுமினிய பாத்திரம். நான் இந்த மாதிரி அலுமினிய பாத்திரத்தில் தான் குழம்பு தாளிப்பேன். கடாயிலெல்லாம் தாளிக்க மாட்டேன், எனக்கு பிடிக்காது. இப்போ இதில் நம்ம இது நல்லெண்ணெய். நல்லெண்ணெய் ஒரு 6லேருந்து 8 ஸ்பூன் ஊற்றிக்கலாங்க. எண்ணெய் கத்திரிக்காய்க்கு நல்லெண்ணெய் ஊற்றி செஞ்சால் ரொம்ப நல்லாயிருக்கும். 5 6 7 8 நல்லெண்ணெய் தாங்க டேஸ்ட் கொடுக்கும். நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். இப்போது எண்ணெய் காஞ்ச உடனே நம்ம கடுகும் வெந்தயமும் போட்டுக்கலாம். இந்த பின்பக்க கதவை திறந்து வச்சா ஸ்டவ் எரியாது. இப்போது எண்ணெய் லைட்டாக காஞ்சிருக்கு. இப்போ 1 ஸ்பூன் கடுகு போடுறேன். ஒரு 1.5 ஸ்பூன் கடுகு போட்டுட்டு ஒரு 1/2 ஸ்பூன் வெந்தயம். கடுகு பொரிஞ்ச உடனே இந்த சின்ன வெங்காயத்தை போட்டுடலாங்க. போட்டுட்டு கருவேப்பிலை போட்டுக்கலாம். ஒரு 3 பல்லு பூண்டு எடுத்து வச்சுருந்தேன்லங்க, அதை லேசாக தட்டி போட்டுக்கலாம். அப்படியே கூட போடலாம் நீங்கள், ஆனால் தட்டி போட்டால் இன்னும் கொஞ்சம் ஃப்ளேவர் நல்லா இறங்கும். ஸோ வெங்காயம் ஒரு 3/4 பாகம் வெந்த உடனே பாருங்க நல்லா வதங்கிடுச்சு. சின்ன வெங்காயம் தானே, கடகடன்னு வதங்கிடுச்சு. இப்போது நம்ம தக்காளியை போட்டுக்கலாம். இது எண்ணெய் கத்திரிக்காவா இல்லை வேற நார்மல் குழம்பாலாம் எனக்கு தெரியாதுங்க. ஆனால் நாங்கள் இதை தான் எண்ணெய் கத்திரிக்காய் குழம்புன்னு சொல்லுவோம். இதுக்கு ஒரு பொடி ஒன்று அரைச்சி வச்சுருக்கேங்க. அந்த பொடியை லாஸ்ட்டில் போடுவேன். கொத்தமல்லி, அதாவது தனியா விதை, கொஞ்சம் கடலைப்பருப்பு, ஒரு 2 காஞ்ச மிளகா, கொஞ்சோண்டு சீரகம், வெந்தயம் எல்லாத்தையும் ட்ரை ரோஸ்ட் பண்ணி ஒரு பொடி அரைச்சி வச்சுருக்கேன். அந்த பொடியை லாஸ்ட்டில் ஒரு ஸ்பூன் தூவி விட்டுட்டு இந்த குழம்ப இறக்கிடுவோம். குழம்பு ரொம்ப டேஸ்டாக இருக்குங்க.
அந்த பொடியை வந்து நீங்கள் அரைச்சி வச்சுக்கிட்டிங்கன்னா ஒன்றுமே ஆகாது. நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் அரைச்சி வச்சுக்கிட்டு நீங்கள் சாம்பார் கூட அது லாஸ்ட்டில் போட்டு இறக்கலாங்க. சாம்பார் கூட அந்த பொடி ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ தக்காளியும் முக்கால்வாசி வதங்கிடுச்சுங்க. இப்போ இந்த கட் பண்ணி வச்ச கத்திரிக்காயை இதில் போட்டுடலாம். இது முழுசாக இப்படி போட்டால் தான் நல்லா இருக்குங்க கத்திரிக்காய். இன்னும் சின்ன கத்திரிக்காய் இருந்தால் இன்னும் நல்லா இருக்கும். எனக்கு சின்ன கத்திரிக்காய் கிடைக்கல, அதனால இதுதான் வாங்கிட்டு வந்தாங்க. இந்த கத்திரிக்காய் ஈஸியா வெந்துருங்க. சின்னதா குண்டா கருப்பா இருக்கும் பாருங்க, இவ்வளோ கெட்டியா இருக்கும். அந்த கத்திரிக்காய் வந்து உங்களுக்கு வேகறதுக்கு கொஞ்ச நேரம் ஆகும். இது வந்து வதக்கும் போதே வெந்துடும். அதனால குழம்பும் நம்மளுக்கு சீக்கிரம் ரெடி ஆயிடும். இப்போ கத்திரிக்காய் வதங்கிடுச்சுங்க. இப்போ நம்ம இந்த கரைச்சி வச்ச குழம்ப இதுல ஊட்டிடலாம். தண்ணி இந்த கிண்ணத்தை கொஞ்சம் கரைச்சி தண்ணி ஊற்றிடுங்க. அவ்வளோதான். கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு கொதி வந்த உடனே நல்லா சிம்மில் வச்சுருங்க. அது குழம்பு நல்லா கொதிச்சு உங்களுக்கு கரெக்டாகிடும். தட்டை மூடி வச்சிடலாம். இப்போது குழம்பு கொதிச்சுட்டு இருக்குங்க. உப்பு கம்மியாக இருக்குது, அதனால் நான் கொஞ்சமாக ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு போடுறேன். உப்பு போட்டுட்டு இது வந்து வெல்லங்க, ஒரு சின்ன துண்டு வெல்லம். எப்பவுமே வந்து காரக்குழம்புல ஒரு சின்ன துண்டு வெல்லம் போட்டிங்கன்னா அதோட டேஸ்ட்டே நல்லா சூப்பராக இருக்கும். இது நல்லா கொதிச்சிடுச்சு பாருங்க, திக்கு கூட ஆயிடுச்சு நல்லா குழம்பு. இப்போ இந்த ஸ்டேஜில் இது வந்து பொடி நான் சொன்னேன் இல்லைங்களா, தனியா, கடலைப்பருப்பு, காஞ்ச மிளகாய், சீரகம், வெந்தயம், இந்த 5ஐயும் நம்ம வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதை தான் வந்து 1 டீஸ்பூன் போட போகிறேன். அவ்வளோதாங்க. இந்த கத்திரிக்காய் உடையாமல் நம்ம கிளறி விடணும். ஏன்னா இது வந்து சீக்கிரம் வெந்து போகிற கத்திரிக்காய், அதனால் கொஞ்சம் இது பண்ணிவிட்டு இப்போது இந்த ஸ்டவ்வில் இருந்து நான் இந்த பக்கம் மாற்றிடுறேங்க. மாற்றிட்டு நம்ம இங்கே வந்து உருளைக்கிழங்கு புட்டு பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, எண்ணெய் கத்திரிக்காய் மணக்க எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சு பாருங்க. இந்த மாதிரி மேலே எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் கொஞ்சம் சிம்மில் வச்சுருந்தீங்கன்னா நல்ல எண்ணெய், நம்ம ஊற்றின எண்ணெய் எல்லாம் நல்லா பிரிஞ்சு வரும் மேலே. பாருங்க, எண்ணெய் மிதக்குதா? இந்த மாதிரி இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. அவ்வளோதாங்க, இதை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இது கத்திரிக்காய் வந்து கொஞ்சம் மெத்துன்னு வேகக்கூடிய கத்திரிக்காய், அதனால கொஞ்சம் ஓரளவுக்கு இது மாதிரி இருக்குது. நீங்கள் வந்து கொஞ்சம் கெட்டியான கத்திரிக்காய் வச்சிங்கன்னா அப்படியே குண்டு குண்டாக அழகாக வெந்து அப்படியே அசையாமல் அப்படியே நல்லா இருக்கும். அந்த கத்திரிக்காயும் டேஸ்ட்டாக இருக்கும், இதுவும் டேஸ்ட்டாகவே இருக்கும். ரொம்ப நல்லா இருக்குங்க குழம்பு. இது சாதத்தில் போட்டு வச்சு சாப்பிட்றதுக்கு, இட்லி தோசைக்கு கூட இது சூப்பராக இருக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும், நைட்டில் தொட்டு சாப்பிட்டோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.